இது தீவிரை வலையொலி. தீவிரை வலையொலிக்காக நீங்கள் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்புக்கும் அன்புக்கும் நன்றிகள் நண்பர்களே. மேலும் பல சுவாரஸ்யமான காணொளிகளுக்கு தீவிரை வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையில் கிராம மக்களுடைய சமூக பொருளாதார கலை கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியங்களை தாங்கி தீவிரை வலையொலி சுவாரஸ்யமான காணொளிகளை உங்களுக்காக தருகிறது. வாருங்கள், காணொளிக்குள் அழைத்து செல்கின்றேன். நான் சண்முகம் கருணிராசா, பால்சேனை கிராமத்தை பிறப்பிடமாகவும் தற்போது கதிரவழி கிராமத்திலே திருமணம் முடித்து வாழ்ந்து வருகின்றேன். அதன் அடிப்படையிலே நான் 27 வருட என்னுடைய ஆசிரியர் சேவையிலே 20 வருடங்கள் ஆசிரியராகவும் 7 வருடங்கள் அதிபராகவும் கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே நான் பால்சேனை பாடசாலையிலே 10 வருடங்கள் ஆசிரியர் பணியினையும், கட்டமுறை பாடசாலையிலே 11 வருடங்கள் ஆசிரியராகவும் அதிபராகவும் கடமையாற்றியிருக்கின்றேன். தற்போது கண்டலடி பாடசாலையிலே அதிபராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். ஆசிரியர் தொழில் மட்டும் எனது சேவை அல்ல, நான் சமூகத்துக்கு பல சேவைகளை ஆற்றி வருகின்றேன். குறிப்பிட்டு சொல்லப்போனால் இந்த வாகரை பிரதேசத்திலே மிகவும் பிரபல்யம் வாய்ந்த ஒரு ஆலயமாக, அதாவது ஆகமம் சாராத வழிபாட்டு முறைகளை தன்னகத்தை கொண்டு காணப்படுகின்ற பால்சேனை ஸ்ரீ பெரியசுவாமி ஆலயத்தினுடைய நிர்வாக சபையிலே எங்கள் யாப்பின் அடிப்படையிலே 2 வருடங்களுக்கு ஒரு தடவை நிர்வாகத்தினர் தெரிவு செய்வது நியதி. அதன் அடிப்படையிலே 2 வருடங்களாக தெரிவு செய்யப்பட்டு தற்போது 33 வருட சேவையினை அந்த ஆலயத்துக்காக சேவையாற்றி கொண்டு வருகின்றேன். தற்போதும் எனது அந்த ஆலய நிர்வாக சபையிலே நான் தலைவராக கடமையாற்றி கொண்டு வருகின்றேன். அது மட்டுமல்ல, இன்னும் சில சமய நிறுவனங்களிலே நான் இணைந்து பணியாற்றுகின்றேன். எங்களது சமூகத்துக்கும் எங்களது பிரதேசத்துக்கும் நான் பல சேவைகளை செய்து வருகின்றேன் என்பது சமூகம் அறிந்த உண்மை. அதன் அடிப்படையிலே தற்போது எங்களுடைய பிரதேசம் வாகரை பிரதேசமானது கல்வி, பொருளாதாரம், சுகாதாரம் போன்ற பல துறைகளிலும் பின்னடைவான ஒரு நிலையை காணப்படுகின்றது. தற்போதைய கடந்த காலங்களிலே எங்களது பிரதேசம் மிகவும் சுனாமி, யுத்தம் போன்ற இயற்கை அனர்த்தங்களாலும் வஞ்சகர்களாலும் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் வாகரை பிரதேசம். இன்றும் அதிலிருந்து எழுச்சி பெறலாமல் மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் எங்களுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே இவ்வாறான சேவைகளை செய்து வந்த நான் தற்போது இந்த அரசியலிலே இணைந்திருக்கின்றேன். தற்போது இந்த அரசியலில் இதற்கு கடந்த காலங்களிலே நாங்கள் இந்த அரசியலிலே எந்த விதமான ஈடுபாடும் காட்டாமல் இருந்த நாங்கள் அரசியல் மூலமாகத்தான் எங்களுடைய பிரதேசத்தினுடைய வளர்ச்சியினையும் அபிவிருத்தியினையும் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. அதன் அடிப்படையிலே தற்போது நாட்டிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கௌரவ அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக நாட்டிலே பொறுப்பேற்றதன் பின்னர் எங்களுடைய நாடு பல முன்னேற்றங்களை கண்டு வருகின்றது. ஊழலற்ற ஒரு ஜனாதிபதியாகவும் அரசாங்கமாகவும் காணப்படுகின்றது. கடந்த காலங்களிலே மக்களுடைய வரிப்பணத்தை கூடுதலாக அனுபவித்தவர்கள் அரசியல்வாதிகள் மட்டுமே தவிர அந்த மக்களுடைய வரிப்பணம் மக்களுக்கு சென்றடையவில்லை. இதன் காரணமாகவே எங்களுடைய நாடு இன்று அதள பாதாள பொருளாதாரத்திலே மிகவும் பின்னடைவான ஒரு நிலையில் காணப்படுகின்றது. எனவே தற்போதைய ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊடாக எங்களுடைய நாடு மிக விரைவிலே அபிவிருத்தி அடைந்த ஒரு நாடாக காணப்படும். மக்களுடைய வாழ்வு ஒரு சுபிட்சம் நிறைந்த வாழ்வாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் மிக விரைவிலே எங்களுடைய மக்களுக்கு சென்றடைவதற்கு இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் நானும் இந்த தேசிய மக்கள் சக்தியில் இணைந்திருக்கின்றேன். எங்களுடைய ஜனாதிபதியினுடைய கொள்கைகள், அவருடைய இந்த கட்சியினுடைய கப்பம், கொள்ளை போன்ற மக்களுக்கு தீமை அளிக்கின்ற செயற்பாடுகளை விட்டு மக்களுடைய நலன் சார்ந்த ஒரு 100% மக்களுடைய நலன் சார்ந்த ஒரு அரசாங்கமாகவும் ஜனாதிபதியினுடைய கொள்கையும் காணப்படுவதன் காரணமாக நானும் அந்த கட்சியில் இணைந்து தற்போது 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற பிரதேச உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வாகரை பிரதேச சபையிலே இந்த பால்சேனை வட்டாரத்திலே
போட்டியிடுகின்றேன். எங்களுடைய பால்சேனை வட்டாரம் 2 கிராம சேவகர் பிரிவுகளையும் 4 கிராம அபிவிருத்தி சங்க பிரிவுகளையும் கொண்டு காணப்படுகின்றது. பால்சேனை கிராமம் மற்றும் கட்டுமுறிவு கிராம சேவர் பிரிவு, பால்சேனை கிராம சேவர் பிரிவு மற்றும் கட்டுமுறிவு கிராம சேவர் பிரிவு. இந்த பால்சேனை கிராமத்திலே பால்சேனை நாகபுரம் என 2 கிராமங்களும், கட்டுமுறிவு கிராம சேவர் பிரிவிலே கட்டுமுறிவு ஆண்டாங்குளம் என 2 கிராம சேவர் பிரிவுகளும் காணப்படுகின்றன. இந்த 4 கிராம அபிவிருத்தி சங்க பிரிவுகளையும் உள்ளடக்கியதாக இந்த பால்சேனை வட்டாரம் காணப்படுகின்றது. எங்களுடைய வட்டாரத்திலே பல குறைபாடுகள் காணப்படுகின்றன. அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வது என்பது என்னுடைய நீண்ட நாள் கனவு. அதற்கான சந்தர்ப்பம் தற்போது எனக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தினை எங்களுடைய வட்டாரத்தினுடைய அபிவிருத்திக்காக, எழுச்சிக்காக எங்களுடைய மக்கள் அனைவரும் எனக்கு ஆதரவு தர வேண்டும். என்னுடைய கடந்த கால செயற்பாடுகளை கருத்தில் கொண்டு எங்களுடைய வட்டார மக்கள் எனக்கு பூர்ண ஆதரவை தருவார்கள் என்கின்ற 100% நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அவர்களுடைய ஆணையை பெற்று எங்களது வட்டாரத்திலே பல கிராமங்களினுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் மிக பின்னடைவான ஒரு நிலையிலே காணப்படுகின்றது. எங்கள் கிராமத்தினுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் அவற்றினை நிவர்த்தி செய்வதோடு எங்களது கிராமங்களிலே, எங்களது கிராமம் சார்ந்துள்ள பிரதேசம் சார்ந்த பிரச்சனையாக கல்வியிலே மிகவும் பின்னடைவான பிரதேசமாக எங்களது கிராமம் மட்டுமல்ல, எங்களது வட்டாரம் மட்டுமல்ல, இந்த வாகரை பிரதேசமே காணப்படுகின்றது. எனவே அவற்றை எல்லாம் நாங்கள் போதிய வளங்களை பெற்று எங்களது பிரதேசத்தை கல்வி, பொருளாதாரம், அரசியல், சுகாதாரம் போன்ற துறைகளிலே முன்னேற்ற வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம். அதற்காக தான் நான் இந்த தேசிய மக்கள் சக்தியில் இணைந்து போட்டியிடுகின்றேன். போட்டியிடுவது மட்டுமல்ல, எங்களது பிரதேசத்திலே காணப்படுகின்ற கடந்த காலங்களிலே மிகவும் பேசும் பொருளாக காணப்பட்ட இல்மனைட் பிரச்சனை, மற்றது இந்த உப்பாற்றிலே சில மக்களுக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய செயற்பாடுகள் நடந்து வருவதற்கு கடந்த காலத்திலே முன்மொழிவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டிருந்தது. எனவே எங்களது மக்களுடைய வாழ்வாதாரத்தினை தொடர்ந்து நாங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் எந்த விதமான செயற்பாடுகளுக்கும் நாங்கள் அனுசரணை வழங்க மாட்டோம் என கூறிக்கொள்வதோடு, மிகவும் பாரதூரமான ஒரு விடயமாக இல்மனைட் பிரச்சினை காணப்படுகின்றது. அந்த இல்மனைட் பிரச்சினைக்கான முற்றுப்புள்ளி தற்போது அரசாங்கத்தினால் வைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்தும் அந்த கம்பெனியினால் அதற்கான முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதற்கு எங்களுடைய கிராம மட்ட அமைப்புகள் எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றார்கள். அதற்கான ஆதரவினை வழங்காது இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் இல்மனைட்டினை எங்கள் அரசாங்கத்தினூடாக அதனை முட்டாக தடை செய்வதற்கான வழிவகைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். எதிர்காலத்திலே அவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறாது என்பதனை கூறிக்கொள்வதோடு, எங்களது பிரதேசத்திலே சதோச விற்பனை நிலையங்கள் சிலவற்றை கொண்டு வர வேண்டும். அதன் மூலம் எங்களுடைய மக்கள் நிறைய நன்மைகளை அடைவார்கள். அது மட்டுமல்ல, எங்களது பிரதேசத்தில் காணப்படுகின்ற இளைஞர் யுவதிகளுக்கான வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்குரிய தொழிற்பேட்டைகளை எங்களது பிரதேசத்திலே அமைக்க வேண்டும். நாங்கள் மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் தான் மக்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிகளுக்கு நிதியினை வழங்குவது அரசாங்கம் என்பதனை முதலில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதற்காக தான் நாங்கள் நேரடியாகவே தேசிய மக்கள் சக்தி, இலங்கையில் தற்போது ஆட்சியில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியில் இணைந்திருக்கின்றோம். அப்போதுதான் நாங்கள் கூடுதலான உதவிகள் எங்களது பிரதேச சபைக்கு அரசாங்கத்தினால் ஒதுக்கப்படுகின்ற நிதிகளை தவிர்த்து நாங்கள் நாட்டிலே இருக்கின்ற 20க்கும் மேற்பட்ட அமைச்சுக்கள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு அமைச்சுக்களுக்கும் எங்களை பிரதேசம் சார்ந்து நல்ல வேலை திட்டங்கள் தொடர்பான ஒரு செயற்திட்டங்களை சமர்ப்பிப்பதன் மூலம் அவர்கள் எங்களது வாகரை பிரதேசத்துக்கு உதவி செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் செயற்திட்டங்களை சமர்ப்பிக்கின்ற போது அவர்கள் அந்த உதவிகளை எங்களது பிரதேசத்துக்காக செய்து தருவதற்கு காத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு அமைச்சிடமிருந்தும் ஒவ்வொரு உதவிகளை பெற்று வருகின்ற வேளையிலே எங்களது பிரதேசம் மிக விரைவிலே ஒரு முன்னேற்றகரமான எங்களுடைய மக்கள் ஒரு வாழ்வாதாரத்திலே தன்னிறை வாழ்வாதாரம், கல்வி போன்ற பல்வேறு துறைகளிலே ஒரு தன்னிறைவடைந்த சமூகமாக மாற்றமடையும். இதற்காக எங்களாலான முழு ஒத்துழைப்புகளையும் முழு செயற்பாடுகளையும் நாங்கள் 100% செயற்படுத்தி எங்களுடைய பிரதேசத்தினுடைய எங்களுடைய வட்டாரத்தினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் பாடுபடுவோம். எனவே நடைபெறுகின்ற உள்ளூராட்சி மன்றம் எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே இந்த அனைத்து மக்களும் தேசிய மக்கள் சக்தியின் சின்னமான
திசைகாட்டிக்கு வாக்களித்து தேசிய மக்கள் சக்தியினை வெற்றியடைய செய்வதோடு எங்களது பிரதேசத்தையும் நாங்கள் வெற்றியடைய செய்வது எங்களுடைய மக்களுடைய கைகளிலே இருக்கின்றது. எனவே தற்போது மக்கள் ஜனநாயக நாட்டிலே ஒரு அரசியலை நிர்ணயிப்பதும் அரசியல் பலத்தை உருவாக்குவதும் அந்த மக்களது கைகளிலே தங்கி இருக்கின்றது. மக்கள் தெரிவு செய்கின்ற பிரதிநிதிகள் மூலம்தான் அந்த நாட்டினுடைய அரசியல் செயற்பாடுகள் நடைபெறும். ஒரு வினைத்திறனான அரசியல்வாதிகளை தெரிவு செய்து உரிய இடங்களுக்கு அனுப்புகின்ற வேளையிலே தான் எங்களுடைய பிரதேசம் முன்னேற்றம் அடையும். உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த பிரதேசத்துக்காக பல்வேறு துறைகளிலே சேவையாற்றியிருக்கின்றோம். இன்னும் இது அரசியலிலும் ஈடுபட்டால் இன்னும் கூடுதலான உதவிகளையும் வசதிகளையும் எங்களது பிரதேசத்துக்கு ஏற்படுத்தி கொடுப்போம். எனவே நீங்கள் எதிர்வரும் 5ஆம் மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே திசைகாட்டி சின்னத்துக்கு வாக்களித்து என்னையும் எங்களது கட்சியையும் வெல்ல வைக்க வேண்டும். இது மக்களுடைய ஒவ்வொரு தலையாய கடமை. அதன் மூலம்தான் எங்களுடைய பிரதேசம் மிளிரும். இந்த 4 வருடம் பிரதேச சபையினுடைய ஆட்சி காலத்தில் இருக்கின்ற 4 வருடங்களிலும் 4 வருடத்தை நிர்ணயிக்க போவது மக்கள். எனவே நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள். தேசிய மக்கள் சக்தியின் சின்னமான திசைகாட்டிக்கு வாக்களித்து எங்களது பிரதேசத்தை முன்னேற்றுவதற்கான வழிவகைகளை அனைத்து மக்களும் செய்ய வேண்டும் என நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.